அந்த ஃபிஷ் ஃபார்ம் விடாமல் கொள்ளாமல் மற்றபடி என்ன கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்போ சேஞ்ச் பண்ணுறோம். நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ரெகக்னைஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னு ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு. இந்த மவுண்ட் போர்ட்ஸோட கலர் கரெக்டாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் என்னோட ஆர்ட்டை நான் கொஞ்சம் ரசிக்க ஆரம்பிச்சு. எனக்காக பண்ணலாம், எனக்காகனா எக்ஸிபிட் பண்ணணும், தனக்கான தனி வேலைகளை நம்ம செய்யணும் போகணும் போது எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே அந்த லோட்டஸ் இந்த நிறைய தண்ணியில் தான் இருக்குமா, வேற ஒரு ஷேப்பில் இருந்தால் எப்படி இருக்கும் வச்சுக்கோங்க. அதனுடைய ப்ரொடக்ஷன் பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. வேறு ஃபார்ம் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மாக மாஸ் ஃபார்ம். அதுக்கு நடுவில் பெரிய அந்த ஹியூமன் ட்ரை பண்ண விஷயம். அதெல்லாம் ரொம்ப சிம்பாலிக்காக தான். ஹியூமன் ஃபார்மில் வந்து ரொம்ப நான் ரிஸ்க் எடுத்துக்கல, குறைச்சலாம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ரொம்ப எல்லாருமே ரொம்ப சிம்பாலிக்காக சொல்கிற விஷயங்கள் மட்டும்தான். சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டனால சொல்லும்போது அந்த விஷயங்களை உணர்த்தணும். இந்த ஒரு 5 நிமிடம் யாராவது உங்களுக்கு அவர்கிட்ட ஏதோ கேட்கணும்னா தாராளமாக கேட்கலாம். மாறன் தூத்துக்குடி நம்மளாம் ஒரே சேர்த்து சிற்பிசாரை பேசுகிறோம். அவர் சொல்லிவிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. நல்லா வெளியே சொல்லாத நிறைய சொல்ல இதில் சொல்ல வெறி வாக்க மட்டும் தான் பேசுது. இப்போ நினச்சிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் பாண்டிச்சேரியில் இன்னைக்கு பண்ணிருக்கிறோம். இதில் நீ அவர்கிட்ட இருந்து கற்றுக்குங்க. இன்னைக்கு தலைமுறைக்கு உன்னுடைய ஆர்ட் மூலிமா பாண்டிச்சேரி புது விஷயங்களை என்ன விதத்தில் சொல்ல வர, அது இப்படிதான் பண்ணணுமா வர சூழ்நிலைகளுக்கெல்லாம். அதாவது ஒவ்வொரு ஓவியர்களும் வளர்ந்து வர ஓவியர்கள் நீங்கள் கான்டெம்பரரி கேலரி வந்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா, படிங்க, ரிசல்ட் வாங்குங்க, வேலை பட்டையெல்லாம் பட்டப்படிக்கலாம், ஒரு படைப்பாளியாக வாங்க, உங்களோட படைப்புகள் மூலமாக வர்றதுக்கான விஷயங்கள் அதில் படம் பண்ணுங்க. அதனால தான் வந்து அந்த கல்லூரியில் அந்த ஃப்ரீயாக ஆகி வச்சுருக்கு. காரணம் என்னன்னாக்கா, அவங்க 7 மணி நேரம் நம்ம கல்லூரியில் வந்து படிக்கணும்னா கிடையாது, டெல்லி காலேஜ் படிக்கிற மாதிரி வேறு காலேஜ் படிக்கிற மாதிரி கிடையாது. 7 மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக தான் படைப்புகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ட்ராவல் தனியாக வந்துட்டு இருக்கும். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற முதல்ல படம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டெக்னிக்கும் வேறு தரத்துக்கு கொண்டு வரதுக்கான விஷயம். அதனால் இப்போ நம்ம செய்யலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இன்றைக்கி தேவையான விஷயங்களாக இருக்குது. போன வருஷம் இதே நேரத்தில் கண்டப்பண்ணி பண்ணாங்க. இதே சிபி ஜெயராமன் சார் எங்களுக்காக அவரு தொடர்ந்து பயணத்தை கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு கோபால் சார் ஏற்கனவே வந்து கண்டம்பரரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏழாஸ் நான் அடிசல் கிரேட் வச்சு ஏற்கனவே நனசேகரன் பண்ணியிருக்காங்க. இந்த தொடர் நிகழ்வுகளாக வரணும். இதில் ஓவியர்கள்லாம் கலந்துக்கணும். இதில் யார் ஒருத்தவங்க எப்படி இந்த விதத்தில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, இதில் மாற்றி நாம் சிறப்பாக எப்படி கொடுக்கலாங்க. இன்னையோட முடிஞ்சிச்சு என்னோட இது வந்து டெமோ வேறு வேறு பண்ண போகிறோம். ஆனால் அடுத்து நாளைக்கு ஆனால் போகும்போது எங்கிட்ட நிறைய நான் எடுத்தது கிடையாது. முழுக்க கோபால் சார் தான் மற்றவங்க அவருக்கு கலெக்ஷன் குறிப்பிட்ட காலத்துக்கு நான் வந்து என்னை வந்து தொலைச்சிட்டேன். ஆமாம், தொலைச்சிட்டனாக்கா அது விஷயங்களை பாதுகாக்கிறது கொள்வது, அது நல்லது கெட்டது தோல்வி அது இது வேறு வேறு கொண்டிருக்கலாம். அதனால் படைப்புகள் படைக்கணும். படைப்புகள் படைக்கிறது மூலமாக பண்ணணும். ரெக்கக்னைஸ் வாங்கினாக்கா வெளியில் வந்து ஸ்டேட்டில் வந்து படங்கள் நடத்தணும். இப்போ கடைசியாக கூட வந்து பார்த்தீங்கன்னா சார் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் போட்டுருப்பாங்க. அந்த அமித்ஷாவில் வந்து நம்ம நாளுக்கு படிக்கும்போது எப்படி குரூப்பாக படம் பண்ணணும் அது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அது சார் நிறைய விஷயங்கள் வசந்தம் செஞ்சுருக்கு. அவங்க வச்சுட்டு அவரும் வந்து போட்டுருக்காரு. ஆனால் அது பெருசாக யாருக்கும் தெரிய கிடையாது. நாங்கள் செஞ்ச அன்றைக்கான விஷயங்கள் நாங்களே விட்டுட்டோம். நேஷனலுக்கு மட்டும்தான் நம்ம அனுப்பிக்கிறத தவிர அதுவும் ரொம்ப குறைவாக இருக்குது. தொடர்ந்து அனுப்புவோம். என்னைக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்குதோ அன்றைக்கி கிடைக்கும் போது அவார்டு கூட வாங்கலாம். இந்த சரவணன் ஒருத்தர் அவார்டு வாங்கினாங்க, எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வந்து கல்லூரியிலையும் படிக்கல, ஒன்றுமே பண்ணல, அது குறைச்சி மதிப்பிடலை. அவருக்கும் தேசிய விருது இன்னைக்கு எப்படி கிடைக்கும், எந்த அசோசியேஷன் எந்த நாட்டில் யார் கிடைக்கிறது படைப்புகள் படிச்சுட்டு அதுக்கான தளத்துக்கு நம்ம அனுப்பிட்டே இருந்தால் போகும். கண்டிப்பாக ஒருத்தருக்கான ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா நீங்கள் நிகழ்வு நடத்துறதுக்கு தூண்டுதலாக இருக்குங்களா? அது அந்த பொருளாதாரம் இல்லாட்டாலும் தான் காசு போட்டு பண்ண வேண்டிய கலை நிகழ்வு நடந்தால் போகணும்னு ஆசைப்படுறேன். சிற்பி சார்கிட்டே உங்களோட உழைப்புகள் வந்து அதிகமாக நான் பார்த்துருக்கேன். சின்ன பொருளாக இருந்தாலும் பார்த்துருக்கேன். அதிகப்படியான உதவிகள் வந்து அவர்
இல்லைண்ணா உங்களுடைய விஷயம் என்ன? என்னோட விஷயம் வந்து அதான் சொன்னேன், என்னை தாண்டி கொண்டு போகல படத்தில் செய்யணும். ஆனால் வர்ற ஜெனரேஷனுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு போகணும். சிட்டி சார் அப்படி கொள்கைகள் இருக்கிறாங்க, உலக கருத்து செயல்பட்டுருக்கிறாங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் தான் பெரிய பெரிய நிகழ்வுலாம் பண்ணணும். அந்த விஷயத்தில் தான் சுதர்சன் பட்நாயக் ஒரு மணல் சிற்பி ஒருத்தர் இந்தியாவிலையும் சர்வதேச அளவிலையும் பேசுகிற நேரத்தில் நம்ம பாண்டிச்சேரியும் ஒருத்தர் வரணுன்றதுக்காக வாய்ப்புகள் கிடைக்கும் போது உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இல்லை ஒரு விரும்பப்பட்டிருக்காங்க விஷயம். அதில் சொல்லுறாங்க அந்த மாதிரி யாரை போனோம் ஒரு கேட்ச் பண்ணிக்கிட்டோம். அந்த அடிப்படையில் வந்து அதில் ரொம்ப ரொம்ப அந்த விஷயம் வந்து சேகர் சார் தான் எங்கே பார்த்தாலும் பெருமையாக தெரியும். சார் வந்து முழுக்க ஒரு கமர்ஷியல் இருந்து வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு கான்டெம்பரரி ஃபீல்டில் பாண்டிச்சேரியில் ரொம்ப ரீச் பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த தகுதி எப்படி பெறது, அதுக்கான விவரங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் சொல்கிற கேட்குற கொஷின் சாதிச்சு காட்டுறாங்க. அதுக்கான விஷயம் அதுக்கான ஒரே காரணம் என்னன்னாக்கா எக்ஸிபிட்க்கு அனுப்பணும். எக்ஸிபிட் பண்ணோம்னா ரெகனைஸ் பண்ணணும் வந்து இங்கே ஸ்டேட்டில் இருக்குதுன்னா அதில் வந்து நம்ம போடுறோம், பெருமைப்பட்டு போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தேசிய அளவில் இருக்கிற லலித்கலா 3 தடவை எக்ஸிபிட் ஆனாலும் நீங்கள் எனக்கு சந்தோஷம். அதேமாதிரி கோபால் சாரும் இந்த வருஷம் அதோட இன்னொரு கை தட்டுங்க. நீங்கள் வந்து இந்த வருஷம் நேஷனல் லலித்கலா அகாடமியில் எக்ஸிபிட் ஆன ஒருத்தர் நம்ம பாண்டிச்சேரி 32 years such a big, such a productive art career. I was observing regarding the medium. In the beginning, you had ink and oil and pastels, ink and oil pastel. Am I right? Ever since 2020, I mean the COVID period, there is a change of the medium, acrylic. Is there any particular reason? பண்ணது அது ஒரு பகுதி, ஓய்வுகளோட சேர்ந்து பண்ணது ஒரு பகுதி. ஒரு பக்கம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வைஸு அலங்காரம் தான் செய்யறது, ஸ்டேஜிங் பண்ணுறது, எனக்கு வேறு வேறு இடங்களில் சில சில விஷயங்கள். அப்புறம் டீச்சராக ஜவஹர் பால்பவனில் போயிட்டு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கள் அப்போ பண்ணும்போது தான் அந்த டெக்னிக், அந்த சில டெக்னிக், டாக்டர் இந்த மாதிரி டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி A lot of opportunities on behalf of the government of Puducherry to do certain ordered work. So he has performed on this based on this particular circumstances. And in 2020, he has started to do. He wanted to concentrate on the canvas. So obviously, The size was also small. Exactly. So obviously, he has to select acrylic paint, and also it's very easy to. Quickly we can finish it, you know. So he mentions that he has crossed different situations, and based on the situation he created, there is no specific reason for it. Now he started to do drawing, so now he is enjoying after the COVID period, after the acrylic paint. Now he is started once again to do a lot of pen drawing works. That's what he mentions. Different medium is practicing. போஸ்டர் குவாலிட்டி. அடுத்தது ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக இருக்கணும்னா அவன் என்ன செஞ்சு பேர் வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும். இது வந்து சிப்பி சார் கூட நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். அது எப்படி பெயிண்டிங் வந்து குவாலிட்டி இருக்கிற லைன் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் இல்லைன்னு பார்த்தா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இன்னும் தேடிட்டு தான். அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ அதிகமாக யாரும் மாதிரி பண்ணுற நான் பார்க்கல. வெறும் வாட்டர் கலர் அக்ரிலிக் இப்படி தான் போகுது. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸாக சூப்பராக இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொண்டு போகிற விஷயம் தான். நான் அதை பெயிண்டிங்கில் கொண்டு வந்தேன். சில பேர் சொல்லுவாங்க இந்த மெட்டீரியல் வந்து லைஃப் கிடைக்காத, எனக்குள்ள வேக்ஸ் இருக்கிறதுனால வந்து பல கிளைமேட் சேஞ்சுங்கிறது வந்து இதாகிடும், விற்பனைக்கு இருக்கிறதுலாம் போகிறதுக்கான விஷயம். ஆனால் ஒர்க் பண்ணிடுவோம். மாணிக்க சாரோட போயிட்டு இருந்தோம் போனால் அங்கே இந்த சின்ன குழந்தை வதனி இருக்கிறாங்க, பவானி இருக்கிறாங்க, வசந்தன் இருக்கிறாரு, அதுக்கடுத்து வசந்தகுமார் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஜவஹர் பார்க்க ஸ்டூடெண்ட்டு. அப்போ அவங்கெல்லாம் இதாக செஞ்சுருந்தாங்க, தேவர் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் யார் யார் எந்தெந்த ஓவியர்கள் எடுத்து போகிறாங்களோ அந்த இன்ஸ்பிரேஷன் தான் தோணும். சில விட்டுட்டாங்கன்னா அப்போ முடிஞ்சிடறாங்க. அதுமாதிரி இன்றைக்கி ட்ரெண்டில் யாராவது போயிட்டுருக்காங்களோ அவங்களோட பாதிப்பு கொஞ்ச நாள் கடந்து போயிட்டுருக்கோம். அதுவும் போனவங்களுக்கு அடுத்த தலைமுறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க. சிற்பி சார், மாணிக்க சாரோட தலைமுறை முடிஞ்சு இன்றைக்கி வந்து வேறு தலைமுறை வந்து இன்றைக்கி சுகுமாரன், கோபால். நான் காம்படிஷன் தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட்டில் வரைய ஆரம்பித்தேன். நான் வந்து கமர்ஷியல் பேக்ரவுண்ட் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங் தான் உங்களுக்கு, அன்றைக்கி ஸ்ட்ராங்கில் இருந்தீங்க, அங்கேருந்து வந்தது அப்படின்னு. இப்போ தொடர்ச்சியாக வந்து ஒரு கான்செப்டை ஒன்று பிடிச்சிட்டு அதில் வரையணும் அப்படின்றது வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். யாராவது ஒரு ஆர்டிஸ்ட்னா என்னென்னா தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஏதோ ஒன்று எடுத்துக்கணும்.
அது மீடியமாக இருக்கலாம் இல்லை லைவாக இருக்கலாம் கான்செப்டாக இருக்கலாம் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்றது. ஸோ அதுதான் ஓவரால் நீங்கள் பேசின விஷயங்களாக இருக்குது. இதில் நீங்கள் பர்சனலாக ஏன் மீனும் தாமரையும் தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோன்றது உங்களுக்குள்ள கேள்விகள் கேட்டிருக்கீங்களா? அந்த கேள்விகளுக்கு என்னவா உங்களுக்கு விடை கிடைச்சது? அது வந்து என்னன்னா ஒரு மீடியமாக மாறும்போது வேற ஒரு இது காட்டுது, பெர்ஸ்பெக்டிவ் போகுது. ஒரு மீடியம்குள்ளே போகுது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய வந்து கமர்ஷியல் பேக்ரவுண்டு எவ்வளோ ஸ்ட்ராங்கோ, அதாவது கமர்ஷியல் பேக்ரவுண்டுன்றது என்ன சொல்கிறேன்னா, நான் படிக்கிற காலத்தில் சாரி உங்களுடைய சைன் போர்டோட ஃபாண்டே வந்து புது ஃபாண்ட் வருது. உங்களை வந்து காப்பி பண்ண ஒரு இடமா மாறினா அப்படி. ஸோ என்னன்னா நீங்கள் வந்து அந்த மீனையும் போட்டுகிட்டே இருக்கீங்க, திரும்ப வரையும்போது உங்களுக்குள்ள என்ன ஒரு மேஜிக்காக என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது அதுக்கு ஒரு டைட்டில் ஒன்று வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் கூட இன்சைட் எல்லாம் எடுக்க முடியாது. ஒயிட் கலர் காம்பெல்லாம் எங்கே வரும்னாக்கா ஒப்பேக்கில் மட்டும்தான் வரும். நம்ம டிரான்ஸ்பரன்சி வாட்டர் கலரில் பண்ணும்போது கொடுக்குறோம். ஏன் சார் அதுலேயும் சில பேர் பண்ணுறாங்க வேறு கலர். நான் இதுதான் பண்ணேன், அந்த இடத்துக்கு பண்ணலை. இது நீங்கள் சொன்ன இந்த வைப்ரண்ட்டான கலர் மட்டுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இனி வருங்காலத்தில் வேணால் வேறு மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா மாட்டு போனதில் ஆர்ட் மாறணும், நம்மளுக்கான ஸ்டைலும் வந்து இதில் கூட எனக்கு வரலாம் போகலாம், செய்யலாம், வேறு சில விஷயங்கள் செய்யலாம். இந்த கேள்வி கேட்டதுலேருந்து போகணும், இன்ஸ்பயர் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற வரைக்கும் பண்ணால் யங்ஸ்டர்ஸுக்காக தான் பண்ணது. கேம்பில் பீச்சில் ஒரு நடக்குது, தீபிகாவில் நடந்த அந்த விஷயம் மாதிரிலாம் சின்ன எல்லாம் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த பெயிண்டிங் பண்ணும்போது பக்கத்தில் வந்து ஆனந்த் சார் வந்து ரொம்ப கமெண்ட் கொடுத்துருப்பார். வந்து அது பண்ணும்போது அந்த கேன்வாஸில் அந்த வாட்டர் அப்ளை பண்ணிட்டு கலர் அப்ளை பண்ணிட்டு அதை எடுத்து இப்படி அப்படி பண்ணி கொண்டுபோதும் வந்து ஒரு கும்பலை வந்துட்டு புதுசாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. வந்தும்போது ஏதோ ஒரு யுக்தி வந்து அவங்களுக்கான விஷயங்கள் அது வந்து வேறு எல்லாருமே வேறு வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கோம். அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும், மேஜிக் தானே, அதனால் மேஜிக் கூட இருக்குதுன்னு சொன்னாங்க. I think it's I think he has raised wonderful question. இப்போது நினைக்கிறேன் இருந்தாலும் ராஜேஷுடைய ஒப்புதலோட வேறு யாராவது ராஜேஷ் ஒப்புதலோட வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கு, வேறு யாராவது இன்ட்ரெஸ்ட் சொல்லும்போது யாராவது ஒருத்தராவது குறிப்பெடுப்பீங்கன்னு நினைச்சேன். ஒருவர் கூட மீண்டும் அதே தான் ஒருத்தராவது படித்து வந்திருக்கு. அது எப்பவுமே அடுத்த முறையாவது நீங்கள் குறிப்பெடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். ஒன்று. இரண்டாவது, சுகுமாரனுடைய இந்த சரியாக 1 மணி நேரம் இந்த நிகழ்வாக இருந்தாலும் கூட சென் தத்துவத்தில் சொல்லும்போது எல்லா கேள்வி கேட்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் இருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த நிகழ்வு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு காளை மாடு ஓடும், 10 விதமான ஸ்டேஜ் புத்திசம் கான்செப்ட். ஒரு காளை மாடு ஓடும், அந்த தன்னுடைய காளை என்பது மனது அப்படியே உருவகப்படுத்திக்கோ. அந்த காளையை தேடி ஒருத்தர் ஓடுவார், தெரியாது, தடங்களை பார்ப்பார் ஏதோ ஒரு இடத்துல, அந்த வழியே போவார். காளை என்பது அந்த மனிதனுடைய மனம், தடங்களை பார்ப்பார், ஓகே பின்னாடியே தொடர்ந்தே போவார். ஏதோ ஒரு இடத்துல அந்த தூரத்தில் அந்த காளை நிற்கும், வாழை பிடிச்சிக்குவார். வாழை பிடிச்சிட்டு திரும்பி அதுக்கு மேல் ஏறி உட்காருவார். உட்கார்ந்து திரும்பி சொல்ல மனம்னு எடுத்துக்கணும். மேலே ஏறி உட்கார்வர், அடக்கி வச்சுட்டாரு. முழுமையாக அதை சந்தைக்கு கொண்டு போவார். இப்படி அந்த கான்செப்ட் முடியும். தன் மனதை தேடி அலைவாயை விட்டுட்டு திரும்பி தேடி கண்டுபிடிப்பார். திரும்பி அதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி கடைசியில் ஓரளவு உணர்ந்த பிறகு திரும்பி சந்தைக்கு கொண்டு வந்து விடுவார். இதை போல தான் மிஸ்டர் சுகுமாரனுடைய இத்தனை 37 வருடத்தினுடைய அனுபவம் தன்னை தேடி ஓடி அங்கே இருக்கிற கான்செப்ட் மாதிரி கடைசியாக கண்டடைந்து இப்போ நிறைய பேருக்கு எந்த கேலரி நடந்தாலும் சரி சமூகத்துக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு யார் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் கூடுகின்ற அந்த மனம் கொண்ட ஒரு நபராக, ஓவியராக, நல்ல நண்பராக, புதுவையைச் சேர்ந்தவராக இருப்பதில் நாமெல்லாம் எழுதக்கூடிய ஒரு தருணம். மீண்டும் ஒரு முறை வண்ண அருவி ஆர்ட் கேலரியும் அரிக்கமேடு ஆர்ட் அகாடமியும் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்போடு அப்படின்னு அழகாக செய்ததுக்கு மீண்டும் ஒரு முறை எங்கள் வணக்கங்கள். இந்த ஒரு முறை முடிச்சிடுறேன். இந்த ஒரு முறை இந்த நிகழ்வு நிகழ்ந்தாலும் சரி, அடுத்தடுத்து இங்கே இருக்கிற நண்பர்கள் அடுத்த முறை நிகழப்போகின்ற நிகழ்வுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா மீண்டும் நிகழ்வு நினைக்கிறேன். ஆன் பிஹாஃப்
ராஜேஷ் இந்த நிகழ்வை நிகழ்த்துறதுக்காக ஆர்டர் எல்லாம் பேசுவதற்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்காக ஒரு ரோல் கொடுப்போம். உங்களுடைய